அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு சிறகு வச்சுருக்குறேங்க. அதுவாக பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று 4 சிறகு விட்ருக்குறேங்க. கத்திரி நாற்று அந்த ஒன்று செடி வேறு கொண்டு 1 மாதம் ஆகுங்க. வெண்டைக்காய் உங்களுக்கு ஒரு தாட்டத்தை ஒரு பதிவில் போடணுங்கிறது இல்லை. நம்ம டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பொரிக்கிறோம். பொரித்தாலுமே அரை கிலோ பாக்கெட் போட்டு நம்ம வீட்டுகளுக்கு எவ்வளோ தேவையோ அதுகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 1 கிலோ கேட்டாலும் கொடுப்போங்க, அரை கிலோ கேட்டாலும் கொடுப்போம். இன்றைக்கி பொரித்த காய் இதுங்க பாருங்கள். வெண்டைக்காய் தான் பொறிக்க போயிட்டுருக்கிறேன். நம்மளெல்லாம் பற்றி கமெண்டில் எதுன்னு பேசாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் விவசாயத்தில் வாங்கி சாப்பிட்டா டீம் போச்சாது உண்மை சொல்லிடுறேன். கமெண்டில் அது இதுன்னு பேசுனீங்கன்னா நம்மளுக்கு ஏன்னா மனசுக்கே சரி இருக்கிறதில்ல. அதனால் உங்களால் வெண்டைக்காய் வாங்கி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க, சாப்பிட்லைன்னா உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. நம்ம இதுதான் சாப்பிட்டாகணும்னு நம்ம சொல்கிறதில்ல. நம்ம பாருங்க வெண்டைக்காய் தான் காய் பொரிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 கிலோ பொரித்தோம், சொரக்காய் 2 பொரித்தோம். கத்திரிக்காய் இன்றைக்கி பொரிக்கலைங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் உங்களுக்கு காப்பு முடிஞ்சிடுச்சுங்க. அதனால வெண்டைக்காய் மட்டும் பொரிச்சிட்ருக்குறேன். இதுவும் இன்னொரு 10-15 நாளைக்கு தான் பொரிக்க முடியும். பார்த்திங்களா காய். நீங்கள் வேணுன்னா வாங்கி சாப்பிடுங்க, வேண்டாட்டி விட்ருங்க. ஆனால் கமெண்ட்டில் தப்பாக பேசாதீங்க. என்ன ஒருத்தர் விவசாயத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நாங்கள் விவசாயம் தானே பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடிகளெல்லாம் நாங்கள் வளர்த்தி உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா நீங்கன்றானா கமெண்டில் தப்பாக பேசுகிறீங்க. இதே கடையில் உங்களுக்கு பார்த்தா 70 ரூபா சொல்லுவாங்க, 80 ரூபா சொல்லுவாங்க ஒரு கிலோ. அது கிலோ சொல்ல மாட்டாங்க, 1/4 கிலோ 30 ரூபாய்ம்பாங்க. அதை வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேரம் பேசுவீங்க, கமெண்ட்லேயும் பேசுவீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட பேச்சு தின்ட்டு நம்ம விவசாயம் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது விவசாயம். அப்படித்தானுங்காச்சு. நொறுங்க பேசுகிறீங்க கமெண்ட்டில். பரவாயில்லைங்க, வேணுங்கிறவே கீரை வெண்டைக்காய் வாங்கி சாப்பிட்டு கீரை விவசாயம் பண்ணலாம்ட்டு இருக்கிறேங்க இந்த மழை காலம் முடிஞ்சதையுமே. ஆனால் தப்பாக பேசாதீங்க. பேசுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பதிவு எல்லாம் எதுக்கு போடுறேனுங்கன்னா, இந்த கமெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது தயவு செஞ்சு. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலிங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. எங்களை எதுக்கு பேசுகிறீங்க? சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க. ரொம்ப நன்றி. அதனால் வெண்டைக்காய் வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க. எங்கள்கிட்ட என்ன விவசாயம் இருக்குதோ அதை கொடுக்குறோம். அதுபோக மற்ற பக்கம் நம்ம வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குற ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறோம். எங்கள் கஸ்டமர்கள்லாம் எங்களை எதுவும் பேசுகிறது இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் கொண்டாந்து டெய்லியும் கொடுங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க. நம்ம பொரிச்சிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி 10 கிலோ பொரிச்சேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நேற்று ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தா வெங்காயம் வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் 4 கிலோ 5 கிலோன்னு வாங்கிட்டு கொடுப்போம். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மூட்டை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு மூட்டையை கொண்டாந்து கொடுத்துருவோம். 4 பேர் நீங்கள் பங்கிக்கலாம். ஒரு மூட்டைங்கிறது 22 கிலோ வருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவிகள் மட்டும் நம்பர் இருக்குது, அவங்க கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்குதுங்க. அதுபோக உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அவங்ககிட்டேருந்து நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒன்று கீரை போட்டு விடணுங்க, இந்த மழை காலம் முடியணும். இந்த செடி வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்குது. என்ன இது மழைக்கு முன்னாடி வச்சதுங்க. நம்ம பெருசாக வெண்டைக்காய்க்கோ இல்லை விவசாயத்துக்கோ பேசுறதுக்கெல்லாம் பழகணுங்களாட்டிருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதா, வெறும் காடு தான் தெரியுதும்பிங்க. ஆனால் நம்ம இந்த காட்டை இவ்வளோ வளர்த்தி வெண்டைக்காய் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியுங்க. அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டும் போட்டு கடைசியில் பேசிடுவீங்களாட்டிருக்குது. தயவு செஞ்சு விவசாய சேனல் வச்சுருக்கிறவங்களெல்லாம் கமெண்டில் பேசாதீங்க. எல்லாருமே பேச்சு வாங்கிட்டு தான் விவசாயம் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கணுங்களாட்டிருக்குது, சரிங்களா? மற்றதுக்கெல்லாம் ஒருத்தர் கமெண்டில் பேசுகிறதில்ல. ஆனால் இந்த விவசாயத்தை பற்றி போட்டாலும் மட்டும் நல்லா பேசுகிறாங்க. நான் காலையிலேயே இந்த லைவ் ஒன்று போட்டிருந்தேனுங்க. என்னை லைவில் நொறுங்க பேசினாங்க. பரவாயில்லைன்னு நானும் கொஞ்சம் பேசினேன். பாருங்கள் வெண்டைக்காய் தான் நம்ம பொரிச்சிட்ருக்குறோம். என்னடா ஆளைங்கானோ ஒன்னைங்கானோ செடி மட்டும் இருக்குது அப்படிங்காதீங்க. நம்ம வெண்டைக்காய் பொரிச்சிட்ருக்கிறேன், அந்தால் நின்று பொரிச்சிட்ருக்கிறேன். பதிவு பண்ணுறதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை. பதிவு பண்ணுறதுக்கு இல்லாதனால நம்மளே பதிவு எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. காயை பொரிச்சிட்டு தான் காட்ட முடியும், சரிங்களா?
பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன பேசுகிறது இதுக்கு மேலே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் என்னென்னமோ பதிவு போடுறாங்க. நம்ம விவசாயத்தான் போடுறோம், விவசாயம் பார்த்துட்டுருக்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா எங்கள் மாமன் தோட்டம், சித்தப்பன் தோட்டம் எல்லாத்து தோட்டத்துலேயும் வெங்காயம் விவசாயம் இருக்குதுங்க. மக்காச்சோளம் போடுவாங்க. அதுபோக பீக்கங்காய், அவரைக்காய் இதெல்லாம் போடுவாங்க. அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். நம்ம விவசாய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு லைக் போடுங்க. இல்லாட்டி நம்ம சந்தோஷமாக ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையாக உள்ளதுன்னு. அதுக்கோசரம் நொறுங்க பேசாதீங்க. எனக்கு ஏன்னா பேசின ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே எல்லாத்தையும் பேசி பேசி தாட்டி விட்டுங்கன்னா அப்புறம் யார் விவசாயம் செய்வாங்க? இல்லை விவசாயம் செய்கிறவங்க தான் நம்மளை எப்படிங்க நம்ம இந்த பதிவெல்லாம் எடுக்கிறக்கு விடுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். அவியலும் நம்ம பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு தான் நம்ம விவசாயத்தையுமே எடுத்து போட்டு விடுவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாம் போய் எடுக்கிறோம். இதிலெல்லாம் வந்து நீங்கள் தப்பாக பேசாதீங்க. பாருங்க, அந்தாலும் காட்டுக்குள்ளேருந்து தான் பொறிச்சிட்டு வந்துருக்கிறேன். கீழே கொட்டிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. காட்டுறேன் பாருங்க, சாக்கில் தான் கொட்டிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி விவசாயி இவ்வளோதேனுங்க. ஒரு 10 கிலோ பொறிக்க போகிறேன். அதுபோக பார்த்திங்கன்னா சொரக்காய் 2 இருக்குதுங்க, அதையும் பொறிக்கணும். பாருங்க, நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கோசரம் உங்களை வந்து நம்மளை நீங்கள்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி விவசாயத்தோட முடியாதுங்க. அது நம்ம தொழிலாக இருக்குது. இப்போத்தான் விவசாயத்துக்கு வந்திருக்கிற, அதுக்குள்ளேயே கமெண்ட்டில் நொறுங்க பேசுகிறீங்க. பரவாயில்ல பேசுங்க. ஆனால் கீரையும் வாங்கி சாப்பிடுங்க, வெண்டைக்காயும் வாங்கி சாப்பிடுங்க, மற்ற காய்களும் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பேசினாலும் நாங்கள் கொண்டாந்து கொடுக்க தான் போகிறோம். பாருங்க, அரை கிலோ பாக்கெட்டாக போட்டிருக்கிறோம். நம்ம ஹோல்சேலெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு கஸ்டமருக்கு இருக்கிறாங்க, நம்பர் இருக்குது. அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். இல்லாட்டி நம்மகிட்ட காய் இருந்ததுன்னா நம்மளே கூப்பிடுவோங்க. அவங்க வந்து காய் வேணும்னா வாங்கிக்குவாங்க. சரிங்களா? நம்ம எடை போட்டுத்தே இருக்கிறோம். பாருங்கள், பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியலைங்க. வெண்டைக்காய் தான் பொறிச்சு எடை போட்டிருக்குறோம். சொரக்காய் 2 இருக்குதுன்னு சொன்னேன். அப்படிங்க நான் போய் பொறிச்சிட்டு வரோன்னு மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயம் வந்து 10 கிலோ பொறிச்சிருக்கிறோம். வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு போகுதுங்க. பொய் சொல்கிறதுக்கு வராதுங்க நம்மளுக்கு. உண்மை சொல்கிறேன். கடையில் பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபா சொல்கிறாங்க. நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது அரை கிலோவா தேவைக்கு அளவாக கொடுக்குற அரை கிலோவா. 1 கிலோ கேட்குறவங்களுக்கு தான் 1 கிலோ கொடுப்போங்க. நம்ம பதிவுகள்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திட்டுறாப்புல இருந்தாலும் திட்டுங்க. நம்ம எது பேசினாலும் செஞ்சுக்கு பேச்சு வாங்கித்தானுங்க ஆகணும். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்களா தப்பான்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்னை பேசுகிறதுனால நான் எல்லாத்தையுமே நல்லவியலெல்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த திட்டுறவியலுக்கு மட்டும் பட்டுதுன்னா போதும். இது மற்றவியலுக்கெல்லாம் படணுங்கிறது இல்லை. ஏன்னா அவையெல்லாம் விவசாயத்துக்கு நொறுங்க பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவையிலெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. பாருங்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிங்க.